அதாவது பாத்தீங்கன்னா மக்களே, ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கே வக்கலையா, அவனுக்கு 9 பொண்டாட்டி கேக்குதான். அந்த வகையில இந்த தண்ணி பழம் இருக்கான் தெரியுமா, தண்ணி பழம் செம்ம காண்டேத்திட்டு இருக்கான் ப்ரோ. காலையில இருந்து வீட்டுக்குள்ள பண்ற அட்டூழியத்தெல்லாம் பார்த்தா சத்தியமா எனக்கே செருப்பால் அடிக்கணும்னு தோணுது. 2 செருப்பு எடுத்துட்டு போயிட்டு ஒரு செருப்பை வாயில கொடுத்து இன்னொரு செருப்பை வச்சு பொழிச்சின்னு போடணும்னு எனக்கே தோணுது கைஸ். அந்த அளவுக்கு ரொம்ப மட்டமா பண்ணிட்டு இருக்கான். இப்போ ஒரு பொண்ணுகிட்ட நீங்க பேச போறீங்க, அந்த பொண்ணு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த பொண்ணுகிட்ட பேசும்போது அந்த பொண்ணுக்கு உங்களை பிடிக்கலனா நீங்க அந்த இடத்த விட்டு நவுண்டு போயிடணும். அந்த பொண்ணுகிட்ட ரிட்டர்ன் அப்ரோச் பண்ணக்கூடாது, எதையுமே ட்ரை பண்ணக்கூடாது, ஓகேவா? ஆனா இவன் என்ன பண்றான் தெரியுமா, வீட்டுக்குள்ள இருக்க எல்லா பெண்கள்ட்டையும் ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கான். முக்கியமா கடந்த 2-3 நாளா நானும் பார்த்துட்டு இருக்கேன், திவ்யா கிட்ட ரொம்ப மட்டமா நடந்துட்டு இருக்கான். அதுவும் இன்னைக்கு காலையில எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கேவலமா ஒரு சில விஷயங்களை பண்ணிட்டு இருக்கான். அவன் பார்வையே சரியில்லை ப்ரோ. அவன் பார்வையே ஒரு மாதிரி கொடூரமா இருக்கு. ஒரு மாதிரி அந்த பார்வையில காஜி வெறி தெரியுது. ஒரு மாதிரி காம வெறி பிடிச்ச காட்டேரி மாதிரி சுத்திட்டு இருக்கான் வீட்டுக்குள்ள. அப்போ அந்த பொண்ணு எங்க உட்கார்ந்தாலும் இப்படிதான் ஒரு மாதிரி போய் பார்த்துட்டு இருக்கான். முக்கியமா அந்த பொண்ணு அந்த லிவிங் ஏரியா சோஃபாலவே படுத்துட்டுனா போதும், இவன் அப்படியே ஒரு மாதிரி வெறிக்க பாக்குறான் ப்ரோ. ரொம்ப மோசமா இருக்கான். சோ தயவு செய்து ஒண்ணே கேட்டுக்கிறேன், முடிஞ்சா இவன் மேல ஏதாவது கேஸ போட்டு கொஞ்சம் அடிச்சு காலி பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நாயெல்லாம் வளர்த்தே விடக்கூடாது. இந்த மாதிரி நாயை வளர்த்து விடுறதுனாலதான் அது எங்கேயோ போய் நிக்குது. சத்தியமா சொல்றேன், ரொம்ப ஒஸ்டா போயிட்டு இருக்கான் ப்ரோ. அந்த வகையில காலங்காலத்துல வீட்டுக்குள்ள அந்த 4 ஃபைனலிஸ்ட் வந்து க்ரூம் ஆக போயிட்டாங்க, ஓகேவா? அவங்களுக்கு பயங்கரமா க்ரூமிங் போயிட்டு இருந்துச்சு. அப்போ இந்த பக்கம் பார்த்தா நம்ம பழைய போட்டியாளர்கள் எல்லாருமே அவங்க பேக் பண்ணிட்டு இருக்காங்க கிளம்புறதுக்கு. பிக் பாஸ் சொல்லிட்டாரு, அவ்வளவுதான் 10 நிமிஷத்துல கிளப்பி விட்டுறேன்னு சொல்லி பிக் பாஸ் சொல்லிட்டாரு. அப்ப எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ட்ரெஸ் எடுத்து வைக்கிறது, செட் ப்ராப்பர்ட்டி எடுத்து வைக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தனா ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இந்த தண்ணி பழம் என்ன பண்றாருன்னா, அங்க போயிட்டு நம்ம திவ்யாக்கான போட்டோ எடுத்துட்டாரு. திவ்யா தலையானப்போ ஒரு போட்டோ ஒட்டி இருப்பாங்கல்ல, அந்த போட்டோவை தூக்கிட்டு வந்துட்டு தன்னோட பேக்ல தூக்கி வச்சிருக்காரு. எப்படி தண்ணி பழம் வந்து நம்ம திவ்யாக்கான போட்டோ எடுத்து கொண்டு வச்சு, எனக்கு இந்த போட்டோ வேணும், நான் திவ்யாவை மிஸ் பண்ணுவேன், நான் இதை கொண்டு போக போறேன்னு சொல்லிட்டு இருக்காப்ல. அப்ப அந்த இடத்துல பிரஜன் சாண்ட்ரா 2 பேரும் நிக்கிறாங்கப்பா. பிரஜன் சாண்ட்ரா நீ எப்படி அந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கணும், ஏய் அப்பெல்லாம் போட்டோ எடுத்துட்டு போவாத, ஒரு பொண்ணு போட்டோ நீ எதுக்கு எடுத்துட்டு போற, அந்த பொண்ணுக்கு தான் உனக்கு பிடிக்கல, நீ ஏக்கு அந்த போட்டோ எடுக்கிறாங்க கொண்டு வையின்னு சொல்லணும். ஆனா ரொம்ப நியாயர்கள். ஆனா இந்த 2 நியாயவாதிகள் என்ன செய்யறாங்க, ஆனா இந்த 2 நியாயவாதிகள் என்ன பண்றாங்க தெரியுமா, மெனக்கெட்டு நம்ம சாண்ட்ரா போயிட்டு தண்ணி பழத்துல அந்த போட்டோ வாங்கி, சரிங்க பாத்தீங்களா திவ்யாக்கான போட்டோவை தண்ணி பழம் எடுத்துட்டு போறாராம். அவருக்கு வந்து இந்த போட்டோ வேணுமா, அவர் வந்து திவ்யாவை ரொம்ப மிஸ் பண்றாராம், அதனால இந்த போட்டோ எடுத்துட்டு போறாரு சார், நான் உங்ககிட்ட இன்ஃபார்ம் மட்டும் பண்றேன் சரியா சார், நான் கொடுக்க போறேன், அவர் போட்டோ எடுத்துட்டு போறாருன்னு சொல்லிட்டு சாண்ட்ரா சிரிச்சுக்கிட்டே பேசுறாங்க. அப்ப பக்கத்துல பிரச்சனை வந்துட்டு அவரு வாங்கிட்டு, என் தங்கச்சிக்கு எப்படி ஒரு நிலைமை வர நான் எதிர்பார்க்கல, என் தங்கச்சி போட்டோவை இவர் எடுத்துட்டு போறேன்னு சொல்றாரு, என்ன சொல்லன்னு தெரியல, அவர் வந்து மிஸ் பண்றாராம், பாருங்க என் தங்கச்சிக்கு என்ன நிலைமை பாருங்க, சரி சார் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு சொன்னேன், அவ்வளவுதான் சார் நான் போட்டோ கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தண்ணி பழத்துல கொடுத்தாச்சு. தண்ணி பழம் என்ன பண்றாரு, அவருக்கான அந்த சூட்கேஸை ஓபன் பண்ணி, அதான் ட்ராலி, அவருக்கான ட்ராலியை ஓபன் பண்ணி உள்ள வச்சு பூட்டியாச்சு. பூட்டிட்டு ஒரே குஷி, ஒரே ஒரு ஆட்டத்தை போட்டுட்டு இருக்காப்ல. இப்படி நம்ம கானா வினோத் சொல்ற மாதிரி அப்படி ஒரு ஆட்டத்தை போட்டு அங்க எங்கேயும் சுத்திட்டு இருக்காப்ல. அப்போ க்ரூமிங் முடிஞ்சு எல்லாரும் லைனா வராங்க. அப்ப கடைசியா தான் திவ்யா வந்தாங்க, ஓகேவா? அப்ப திவ்யா வந்தோடனே போயிட்டு எல்லாம் சிரிச்சுட்டே சொல்றாங்க, உனக்கான போட்டோ எடுத்து வச்சிருக்கான், உனக்கான போட்டோ எடுத்து அவன் பேக் பண்றான், வீட்டுக்கு கொண்டு போறான்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க. இப்ப எனக்கு இங்க ஒரு கேள்வி இருக்கு, அந்த கேள்வியை முடிச்சு நான் அடுத்த போறேன். பிரஜன், நீங்க உண்மையாவே இந்த பொண்ணு தங்கச்சியா பாக்குறீங்களா, எப்படி பாக்குறீங்க? உண்மையாவே நீ தங்கச்சியா பாக்குற, வாழ்க்கை ஃபுல்லா அவ உனக்கு இருக்கணும்னு சொல்லி தோணும், வாழ்க்கை ஃபுல்லா உனக்கு தங்கச்சியாவ டிராவல் ஆகணும்னு நீ நினைச்சன்னா, இந்த தண்ணி பழம் மாதிரி தருதலாம் இந்த போட்டோ எடுத்து வைக்கணும்னு என்ன சொல்லியிருப்பேன், எடுத்து வைக்காத, என் தங்கச்சி போட்டோ எடுத்து வைக்காத, போட்டோ அங்க வை அவ வந்தோட கேட்டுட்டு வேணா எடுத்துக்கோ, இப்படிதானே பேசியிருப்பேன். ஆனா நீ என்ன பண்ற, சிரிச்சுக்கிட்டே போட்டோ கொடுக்குற. எப்படி சிரிச்சுக்கிட்டே அந்த போட்டோவை கொடுத்துட்டு அவர் கொண்டு போறாராம், அவர் மிஸ் பண்றாரான்னு சொல்லிட்டு. என்ன இப்ப என்ன இவங்க என்ன 20 வருஷமா காதலா பண்ணாங்க, இப்ப 2 பேரும் பிரிய போறாங்க மிஸ் பண்றதுக்கு. அவனே ஒரு மாதிரி காஜி வெறி பிடிச்சி கண்டறி அந்த போட்டோ ஒரு மாதிரி சமந்துட்டு சுத்திட்டு இருக்கான். அந்த போட்டோவை பார்த்து ஒரு மாதிரி வர்ணிக்கிறான், ப்ரோ இந்த ட்ரெஸ்ல அப்படி இருக்காங்க அப்படிங்க. இந்த நாதார் இப்ப அந்த போட்டோ எடுத்ததுக்கு செவுட்ல 2 அடியை போட்டு போட்டோ போடுவான்னு பார்த்தா என் தங்கச்சி போட்டோவை எடுத்துட்டு போறான்னு சொல்லி கொடுக்குறான். இங்கே தெரியல இந்த குடும்பம் வந்து ஃபேக்கா ஏமாத்துதுன்னு சொல்லிட்டு. இந்த குடும்பம் சரியான ஃபேக் ப்ரோ. பண்ண தப்புகளை மறைக்கிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு டிராமா போட்டுட்டு இருக்காங்க. இருக்கிற இந்த சீசன்ல பார்த்ததுல கேவலமான 2 ஆட்கள்னா பிரஜன் சாண்ட்ரா தான் ப்ரோ. சத்தியமா சொல்றேன் ப்ரோ. இதுல பிரஜன் கூட எனக்கு அப்பப்போ கொஞ்சம் ஓகேவா ஃபீல் ஆகுறாரு. ஆனா சாண்ட்ராலாம் கேவலவாதி ப்ரோ. சத்தியமா சொல்றேன், கேவலவாதி. அப்ப 2வது திவ்யா வந்து போட்டோ கேட்டப்பறம் போட்டோ கொடுக்க மாட்டேங்க, கொடுக்காம ஒரு மாதிரி நெளியான். ஒரு மாதிரி திவ்யா கிட்ட போயிட்டு, திவ்யா இன்னும் போட்டோ வச்சுக்கிறேனே, பைத்தக்காரன் நாய, நீ என்ன பெரிய ரொமான்டிக் ஸ்டாரா, எனக்கு தெரியலங்க, என்ன பெரிய ரொமான்டிக் ஹீரோ நினைச்சுக்கிட்டானா தன்னை ஒரு மாதிரி நெளிகிறான், ஒரு மாதிரி பக்கத்துல போய் பேசுறான். வெறுப்பாகுது ப்ரோ இவன் பண்றதை பார்த்தா. கடைசி நாட்கள் அமைதியா முடிக்கலான்னு பார்த்தா இந்த நாதாரியா உயிரை போட்டு வாங்கிட்டு இருக்கு. ஒரு மாதிரி பண்றான் ப்ரோ. ஒரு மாதிரி அந்த பொண்ணு கிட்ட போய் ஒரு மாதிரி இப்படி நெளிகிறது, ஒரு மாதிரி பேசுறதே, நான் வச்சுக்கிறேன்டி, நான் வைக்க கூடாதா, ஆனா இது பண்ணக்கூடாதா, ஏன் உன்னோட போட்டோ என்கிட்ட இருக்கு, ஒரு மாதிரி பண்றான் ப்ரோ. வெறுப்பா இருக்கு. தயவு செய்து
யாராச்சும் இவன் மேல ஒரு கீச போட்டு விடுங்க. மகளிர் சங்கம் யாராச்சும் எங்க இருந்தாச்சும் கொந்தளிச்சு வந்து இந்த மாதிரி ஆள் மேல கீச போட்டு ரொம்ப ஹராஸ்மெண்ட் பண்றான், ஒரு ரியாலிட்டி ஷோல உட்காந்து ஹராஸ்மெண்ட் பண்றான்னு சொல்லி முடிச்சு விடுங்க தயவு செய்து. ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கான் ப்ரோ. இந்த பிக் பாஸ் டீமாச்சும் ஏதாச்சும் சொல்லி தொலைணும். அவங்களும் இந்த அளவு கண்டென்ட் அப்படியே ஓடட்டுன்னு சொல்லி அப்படியே விட்டு வச்சிருக்காங்க. பார்க்கவே கன்றாவியா இருக்கு. காலில இருந்து அந்த ஃபினாலே அப்படிங்கிற மைண்ட்லாம் மறந்து ஒரு மாதிரி இவனை போட்டு பொழக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு போகுது. அந்த அளவுக்கு கேவலமா பண்ணிட்டு இருக்காங்க. நாரப்பைய உயிரை போட்டு வாங்கிட்டு இருக்கான் ப்ரோ. செம்ம கடுப்பா இருக்கு. அப்ப அந்த வகையில திவ்யா கடுப்பாய் சொல்லிட்டாங்க, போட்டோ கூட நீ வேற போட்டோ கூட என்னத்தையா எடுத்து தொலை, வெளியே ஏதாவது போட்டோ தொங்குச்சுன்னா எடுத்துட்டு போய் தொலை, எனக்கு தேவை கிடையாது, எனக்கு இந்த போட்டோ வேணும், இது நான் தலையா இருந்தப்போ உள்ள போட்டோ, இது எனக்கு வேணும், நீ ஒழுங்கா போட்டோ கொடுன்னு சொல்லிட்டு கேட்டு சண்டை கிண்டே போட்டு இந்த போட்டோ வாங்கியிருக்காங்க. போட்டோ வாங்கினதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி நெளிகிறான் ப்ரோ. இந்த போட்டோ கண்டிப்பா உனக்கு வேணுமா, போட்டோ உனக்கு வேணுமா, போட்டோ வேணுமா. அப்ப பிக் பாஸ் என்ன சொல்லிட்டாருன்னா, அதுல ஒட்டி இருந்த எல்லாருக்கான போட்டோ தூக்கி உள்ள வைங்க, அந்த போட்டோ யாருமே எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாப்ல. அந்த போட்டோ யாருமே எடுக்க கூடாதுன்னு சொல்லி பிக் பாஸ் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாப்ல. அதுக்கப்புறம் தண்ணி படத்துக்கு சரியான ஆனந்தம். அதுல ஒரு டைலாக் சொல்றான், எனக்கு கிடைக்காதது யாருக்குமே கிடைக்க கூடாதுன்னு நான் விரும்பினேன் அப்படிங்க. ஏய் நாரப்பையில உனக்கு அது கிடைக்குன்னு இருந்துச்சாடா, நாரப்பையில உனக்கு கிடைக்காது அடுத்த கிடைக்க கூடாது, உனக்கு எதுவுமே கிடைக்காதுல வாழ்க்கையில. நீ இப்படி சுத்தினா வாழ்க்கையில எதுவுமே கிடைக்காது. திரும்பவும் இந்த இடத்துல இன்னொரு வேண்டுகோள் வச்சுக்கிறேன், இந்த மாதிரி நாதாரிக்கு எந்த ஒரு வாய்ப்பையும் கொடுத்து தொலையாதீங்க. அவன் அந்தால விட்டு தொலைங்க. அவன் தான் எந்தால போய் ஒளிறான். நாரப்பையா உயிரப்பட்டு வாங்கிட்டு இருக்கான். நீங்க எல்லாம் சின்ன சின்ன வாய்ப்பு கொடுக்க போய் தான் அவன் ஒரு மாதிரி வந்து நிற்கான் பாருங்க. தன்னைத்தானே பெரிய ரொமான்டிக் ஹீரோ நினைச்சிட்டு இருக்கான். அண்ட் இதுல அடுத்தது பிக் பாஸ் டீம்ட்ட ஒரு கோரிக்கை வச்சுக்கிறேன், இவன் வீட்டுக்குள்ள எல்லை மீறி போயிருக்கான், ஹராஸ்மெண்ட்லாம் பண்ணியிருக்கான். சம்பளத்தை கொடுக்காதீங்க, சம்பளத்துல ஒரு முக்காவாசியே கட் பண்ணிருங்க. இப்போ நாரப்பைக்கு ஒரு 10,000 20,000 கொடுத்து அனுப்புங்க போதும், அதை தாண்டி கொடுக்காதீங்க, தயவுசெய்து கொடுக்காதீங்க. ரொம்ப ஒஸ்டா பண்ணிருக்கான். ஒரு சீசன் முடியும் போது கூட நம்மள வெறுப்பேத்திட்டு இருக்கான் ப்ரோ. செம்ம காண்டா இருக்கு, சத்தியமா சொல்றேன், செம்ம காண்டா இருக்கு. கடைசியில் அப்படி இப்படின்னு போட்டோ வாங்கி தப்பிச்சிட்டாங்க. தப்பிச்சு போயிட்டு அந்த லிவிங் ஏரியா சோஃபால போய் படுத்திருந்தா அங்க வந்து ஒரு மாதிரி காஃபி குடிச்சிட்டு வாங்க சாப்பிடுங்க, ஏங்க சாப்பிட மாட்டீங்க, என்ன பார்த்து உங்களுக்கு வெக்கமா, ஏன் இப்படி பண்றீங்க, நம்பர் கொடுங்களேன் நம்ம பேசலாம், உங்க பாய் ஃப்ரெண்டை கழட்டி விட்டுருங்க, பாய் ஃப்ரெண்ட் இப்ப நமக்கு முக்கியமா என்ன, நம்ம இது பண்ணலான்னு சொல்லிட்டு ஏய் அரமெண்டல் நாதாரிப்பாளி இவங்க ப்ரோ. இவன் மேல செம்ம காண்டாவது ப்ரோ. வார்த்தை ஏதாவது விட்டுற போறேன்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான் ப்ரோ. நாதாரி ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கான் ப்ரோ. பாய் ஃப்ரெண்ட் கட் பண்ணிட்டு இவனை தூக்கிட்டு சுத்தருமா, இவர் பெரிய அப்படியே அழகு மன்மத கோழி குஞ்சு இவர் அப்படி சமக்கிறதுக்கு கடுப்பேத்தாதுனா. காதலுக்கு கண் இல்லை, அது எனக்கும் தெரியும். அதுக்கு நீ வந்து கம்முனாட்டி மாதிரி பண்ணிட்டு இருக்க கூடாது. ரொம்ப மோசமா போயிட்டு இருக்க. ரொம்ப நீ பண்றது ஹராஸ்மெண்ட். புரிஞ்சுக்கோ, நீ இதெல்லாம் வெளியே எங்கேயா போய் பண்ணிடாத. செருப்ப சாணியில முக்கி செவுட்ல அடிச்சிருவாங்க. ஏன்னா இவன் வாங்கணும் ப்ரோ. இவன் வாழ்க்கையில நீ எங்கேயாச்சும் செருப்படி வாங்குவோம் அவனை. அன்னைக்கு ஏதாச்சும் வீடியோ வரட்டும், அன்னைக்கு நான் வருவேன், நீ கவலைப்படாது. அந்த வகையில் ஒரு வழியா திவ்யா தப்பிச்சேங்க ஓடிட்டாங்க. இருந்தாலும் தண்ணி போல ஒரு மாதிரி துரத்துது. அப்படியே அந்த பக்கம் பார்த்தா நம்ம ஸ்கேம்ட்ரா வேற கடுமையான நாடகம். அப்படியே வீட்டை மிஸ் பண்றாங்களாம். அவங்க எப்படி வீட்டானா அவங்களுக்கு தெரியலையா. நீ வீட்டுக்குள்ள ஒன்னத்தையும் கிழிக்கலமா, நீ கிழிச்ச அந்த ஒரே ஒரு வாரம் மட்டும்தான், அந்த சீக்ரெட் டாஸ்க் மட்டும் தான் நீ கிழிச்சது. அதுக்கடுத்து நீ வீட்டுக்குள்ள கிழிச்சதெல்லாம் வீட்டுக்குள்ள உள்ளவங்களுக்கான கேரக்டர் தப்பா பேசி கிழிச்சதுதான். அதை தாண்டி இந்த வீட்டுக்குள்ள ஒரு ஆணியை புடுங்கல. பின்ன வீட்டானதுல இவங்களுக்கு வருத்தம் வேலையா, அந்த வீட்டை மிஸ் பண்றாங்களாம். அப்பா இந்த வீடு இன்னொரு 100 நாள் இருந்தா கூட நாங்க கூட கொஞ்சம் ஓட்டிடுவோம், ஆனா நீ இருந்தா அந்த வீட்டை இன்னும் ஒரு நாள் கூட ஓட்ட முடியாது. வாய்ப்பே கிடையாது. நீ போடுற டிராமா இருக்கு தெரியுமா, சத்தியமா சொல்றேன், வாய்ப்பே கிடையாது. எல்லாரும் வெளியே போயிட்டு எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு இதுக்கப்புறம் கொடுக்க போற இன்டர்வியூல இந்த ஸ்கேம் டிராக்கு சரியான செருப்படி கொடுப்பாங்கன்னு எனக்கு தோணுது. கடுமையா டிராமா போடுது ப்ரோ. டிராமா கடுமையா ஆவுன்னு அழுகுறது. நல்ல சீரியல் வாய்ப்பு கொடுங்க. இந்த தண்ணி பழ மாதிரி தருதலைக்கு கண்ட வாய்ப்பை கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி நல்ல ஆக்டிங் தெரிஞ்சாலும் கொடுங்க. நல்ல ஆக்டிங் பண்றாங்க. இப்படிங்கிற மாதிரி அழுவாங்க, இப்படிங்கிற மாதிரி சிரிப்பாங்க. நல்ல ஆக்டிங் ஸ்கில் இருக்கு, நல்லா மேனிபுலேட் பண்ணுவாங்க. ஸோ நல்லா மேனிபுலேட் பண்ணி பயங்கரமா மாற்றி பேசுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஆளுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஆளுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுக்கலாம். ஸோ பார்க்கலாம் கைஸ். ஸோ நீங்கள் சொல்லுங்க ப்ரோ, என்ன ப்ரோ சொல்லணும்னு கேட்பீங்க, ஏதாவது சொல்லுங்க. அவ்வளோதான், பிக் பாஸ் முடிஞ்சு போச்சு. ஏதாவது சொல்லுங்க கைஸ், ஏதாவது சொல்லுங்க. தண்ணி பழம் மேலே யாராச்சும் கேஸை போடுங்க. தண்ணி பழத்தை இல்லைன்னா பிடிச்சி வச்சு யாராச்சும் 4 அடியை போடுங்க. இல்லை தண்ணி பழத்துக்கிட்ட யாராச்சும் 4 நல்ல கேள்வி கேளுங்க. ஏதாவது ஒன்று பண்ணி தொலைங்க. முடியல கைஸ், என்னால் முடியல சத்தியமா. ஸோ பார்க்கலாம் கைஸ், அவ்வளோதான். அடுத்ததாக ப்ரமோ வந்துச்சுன்னா பார்க்கலாம். வீட்டுக்குள்ள பிக் பாஸ் பேச போறாரு, அதை பார்க்கலாம்.